உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கி நாம் மே மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, லாபத்தில் சந்திர பகவானும் இருக்கார், ராகு பகவானும் இருக்கார். புதிய புதிய முயற்சிகள், பெரிய முயற்சிகள் நீங்கள் பண்ண பொருள், இந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. இன்னைக்கு துர்க்கை வழிபாடு செய்யணும். தன தன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய், பணபண பம்பன பறை ஒலி கூவிட பன்மணி நீ வருவாய், கனகன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் வெற்றியாக நடக்கும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது. நிறைய பேருக்கு கண் திருஷ்டி பிரச்சனைகள் இப்போ இருக்குது. சிலருக்கு கண் நோய்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகமும் இப்போ உண்டு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக பிஸ்னஸ் நல்லா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு பாக்கியமான நாள். நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் எதிர்பார்க்கிறீங்களா, இப்போ அது வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல வருமானம் பெருகும். தொழில் லாபம் கூடுறது. மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் ஆஃபீஸில் உயரதிகாரிகளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. அதுமாதிரி பிஸ்னஸில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்கவும் கூடாது. பயணங்களை எல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணினா ரொம்ப நல்லது. மனசு அமைதியாக வச்சுக்கணும். காசு பணம் வருவதற்கெல்லாம் கடவுள் நல்ல அனுக்கிரகம் பண்ணுறாரு. இன்னைக்கு அம்மாவுடைய உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாண செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போது ரெண்டாவது கல்யாணத்துக்கு காத்திருந்தால் கூடி வரும். இந்த கல்யாண பொருத்தம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத முன்னோர்கள் யோசித்து ஒரு அட்டவணையாக வகுத்தார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே அவள் ஒற்றுமையாக வாழறது எப்படி, அவளுக்குள்ள அந்யோன்யம் இருக்குமா, நல்ல குழந்தை பாக்கியம் இருக்குமா, சம்பந்திகளுக்கு இடையில் ஒற்றுமை இருக்குமா, அதெல்லாம் பார்த்து பொருத்தம் பண்ணணும்னா அப்படி நிறைய விஷயங்களை சொல்வது தான் அந்த 10 பொருத்தம். அதுபோக இப்போ கட்ட பொருத்தம் அவசியப்படுறது. ஏன்னா விவாகரத்துக்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. நான் 90கள் வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிற போது அப்போ பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேட்டு வரவா எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ஒரு சிலருக்கு இருக்கும், நாகதோஷம் ஒரு சிலருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இருக்காது. 1990க்கு அப்புறம் நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களெல்லாம் பார்க்குறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னே வரா. அதுக்கு காரணம் ஜாதகத்தில் இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கல்யாணத்தை செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி தொழில் வருமானம் இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நெருப்பு மின்சார விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். எதிரிகளால் ஆயுதங்களால் தொல்லை வரக்கூடிய நாளுங்கும் போது கவனமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் இன்றைக்கி சண்டை போடக்கூடாது. கூர்மையான ஆயுதங்களை சண்டையில் பயன்படுத்தவும் கூடாது, கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வருமானம் வரும், தொழில் லாபம் இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சில பேர் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். எஜுகேஷனில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். மனசுக்கு சந்தோஷம் வரும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். கல்யாண விஷயம் நல்ல முறையில் கூடி வரும். கௌரவமான குடும்பத்திலேருந்து வரன் அமையும். மன மகிழ்ச்சி பெருகும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும்.
நன்மையான நாளாக இருக்கு. எப்படின்னு பாருங்க, 4ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சந்திர பகவான். ஒரு எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி மனசு போகும். பெரிய அளவுக்கு வீடு கட்டணும் மனசுக்கு தோணும். இந்த நெஞ்சக நோய்கள் இருக்கிறவா கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதுவும் இன்னைக்கு மிக முக்கியம். அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக முடியும். உங்களுக்கு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீர்கள். இன்னைக்கு நல்லா இருக்கும். மகர ராசி என்பர்களே, இதனால் காசு பணம் பெருகும் சார். குடும்பத்தில் சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், இருந்தாலும் கூட ஒரு அந்யோன்யமும் இருக்கும். வருமானம் கூடும், செய்தொழில் லாபம் பெருகும். கும்பராசி என்பர்களே, ஜென்மத்தில் சந்திரன் போயின்னு இருக்கார். ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சதயம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு டென்ஷன் அதிகம் இருக்கும். இந்த நாள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். கும்பராசிக்காரா எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமாக முடிவெடுக்கணும். தன்னுடைய வெல்விஷர்ஸில் டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி முடிவெடுக்கணும். தன லாபம் நன்றாக இருக்கும். மன மகிழ்ச்சி தன லாபத்தினால் வரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு செய்தொழில் மாற்றம் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பிள்ளைகளுக்கு இப்போ வேலை கிடைச்சி வெளியூருக்கு மாறக்கூடிய அமைப்புகள்லாம் சிலருக்கு இருக்கும். சிலர் படிப்பதற்காக வேறு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா? உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.